ஹலோ, ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி அனலைசிஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப நாளாக நம்ம யூடியூப்பில் வீடியோ போடல ஃபார் பர்சனல் ரீசன்ஸ்னால. பட் நம்ம டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்ம எந்தெந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணுன்ட்டு. யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணுன்ட்டு. ஓகேவா? இனிமேட்டு நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுவோம், சரிங்களா? அண்ட் தென் நம்ம பெய்ட் குரூப் இனிமேல் ஆனில் தான் இருக்குது. ஸோ யாராருக்கு வேணுமோ நீங்கள் பெய்ட் பேசிஸில் பர்ஃபெக்டான டைமிங்கில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா பிடிசி ஒரு பேட்டர்னில் கிரியேட் ஆகிக்கிறான். நம்ம பிடிசி ஆல்ரெடி நம்ம நல்ல மூவ்மெண்ட் தான் கேப்சர் பண்ணோம். பட் இப்போ பிடிசி ஹோல்ட் ஆகனா இல்லை டவுன்ஃபால் ஆகுமா? ஏன்னா இப்போ பெரிய மூவ்மெண்ட் 43,000 இப்போ 63,000 வரைக்கும் வந்தாச்சு. மேலேயே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட ரீச் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் பெருசாக எதுவுமே கிடைக்கல. ஸோ செல்லிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இப்போ செல்லிங் பார்க்க போனோம்னா கேட்டால் நோ வே. செல்லிங் கிடையாது, பையிங் கிடையாது. காரணம் என்ன கேட்டால் மார்க்கெட் இப்போ அப்வர்ட் ஆகிடுச்சுல. எப்பயுமே மார்க்கெட் மேலே போனதுக்கடுத்து அதுக்கடுத்து ரேஞ்ச் ஆகும். 20 நிமிஷம் ரேஞ்ச் ஆகும். மேலே போய்ட்டு ரேஞ்ச் ஆகிட்டு தென் கீழே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே வந்தாலும் ரேஞ்ச் ஆகிட்டு மேலே போகணும். இதுதான் ரூல். அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் மேலே போய்க்குதா, சின்ன ரேஞ்ச் ஆகுதா, இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது, அது டவுன்ஃபால் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் ரேட் என்ன ஆகுது பார்த்து நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் மாட்டினுக்கிறான் மார்க்கெட்டு. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. நாம் கரெக்டான பொசிஷன் எந்த சைடு போகுது அப்படின்றத பார்ப்போமா. 4 ஹவர்ஸில் எந்த ஒரு கரெக்டான லெவலும் தெரில. பட் 1 ஹவர்ஸில் பாருங்களேன், இந்த லெவல் இது செல்லிங்க்கான ப்ரெஷர் தெளிவாக தெரியுது. ஸோ எதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம், எதுக்கு கீழே வந்தால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னும் போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம பையிங்க்கு தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பார்க்கணும். பட் நம்ம இந்த லெவலுக்கு கீழே வந்தால் நம்ம செல்லிங். இந்த ரேஞ்ச் தான் நமக்கு எந்த சைடு போகுது. மோஸ்ட்லி நம்ம ஒரு 60,000 இல்லை 60,000 வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ 62,000 இருக்குது, 62,000 ரவுண்டில் இருக்குது. கிட்ட ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த ப்ராசஸை நம்ம மிஸ் பண்ணிட வேணாம். சரி, இப்போ நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 கேண்டல்ஸ் செல்லிங்க்கு, இது செல்லிங் மாதிரி தெரியுது. எப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குறோனோ நம்ம அப்போ செல்லிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக செல்லிங் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகேவா? சரி, அடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா அலைஸ் தான். அலைஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னுக்கு தான். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு ரேஞ்ச் கரெக்டாக இருக்குது. 1 2 3 மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் இது நல்ல ஒரு பையிங் சைன் தான். இப்போதைக்கு நம்ம இந்த லெவல்கிட்ட பையிங் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் 1.889 இந்த லெவல்கிட்ட ஸ்டாப் லாஸ் பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அலைஸில் பையிங்க்கு. டார்கெட் மினிமம் 2 கிட்ட டார்கெட் வச்சுப்போம். அண்ட் தென் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். நீங்கள் டார்கெட் ரீச் ஆனதுக்கடுத்து உங்களுக்கு எங்கே டார்கெட் இன்னும் ட்ரையல் பண்ணலாமா வேண்டாமா வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அலைஸ் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிகேபி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பேட்டர்னில் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. இவனை செல்லிங் நம்ம போட போகிறோம். காரணம் கேட்டால் ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறான் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ட்ரெண்ட் லைனு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நம்ம செல்லிங்க்கு பார்க்குறோம்னா கொஞ்சம் இங்கே குவான்டிட்டி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இவன் எப்போ இந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகும்னா, ராங் ஆகும்னா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம பையிங்க்கு பார்க்கலாம் டேரெக்டாகவே. ஏன்னா இந்த சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகுதுதா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இவனை பையிங் பார்க்கணுன்னா இந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ நம்ம செல் பண்ணுவோம். ஓகேவா? செல் பண்ணால் நம்மளோட ஃபஸ்ட்டு மினிமம் முதல் ட்ரெண்ட் லைன் டார்கெட் படி பார்த்தா இவ்வளோ தூரம். ரியலிஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எந்த சைடு எவ்வளோ தூரம் மேலே போகுது, 20% கீழேருந்து நம்ம 20% எதிர்பார்க்கணும். அதுதான் ரூல். ஓகே, சிகேபி நம்ம செல்லிங் பார்ப்போம். அது தென் பார்த்தீங்கன்னா ஏஆர்கேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் பையிங் இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இதுக்கு பின்னாடி பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக தெரியுன்னா பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்துருக்குறோம் அந்த லெவலில். இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு சின்ன புல் பேக். மோஸ்ட் ப்ராபப்லி இது ஹிட் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இவன் நம்ம பை பண்ணலாம் ஏஆர்கேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் ரேஞ்ச் மார்க்கெட் அப் சைடு போகலாம். ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணால் இது பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டார்கெட்டை.
சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் கொடுக்குறோம். இப்போ பை பண்ணால் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவல் மேலே வந்து பை பண்ணலாம், ஏஆர்பி. அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஏபிஐ3 தான். ஏபிஐ3 பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்க்கு வச்சுக்கிறோம் அந்த கிரிப்டோவை. காரணம் என்ன பாருங்கள், மேலே போனால் அண்ட் தென் மல்டிபிள் டைம்ஸ் டவுன்ஃபால் மாதிரி ஆகுது. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அதையும் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 15% எதிர்பார்க்கலாம் நம்ம செல்லிங்க்கு ஏபிஐ3. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிக் டைம். நம்ம பையிங்க்கு நம்ம இந்த கிரிப்டோ சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இது பிரேக் அவுட் இப்போ இங்கே பை பண்ணிவிட்டு வேணால் ஸ்டாப் லாஸ் கூட இங்கே வச்சுக்கலாம். பெட்டரான பிளேஸ் தான், நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் பை பண்ணுவோம். பட் இல்லைனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா ஃபுல் சைஸ் குவாலிட்டி பண்ணி இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம், பெட்டராக இருக்கும். சரிங்களா? பிக் டைம்ஸ் வந்து இங்கே இதான் பேட்டர்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லு வந்து ஒரு பர்ஃபெக்டான இது. மேலே போனோன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வரோம். ஸ்பெல்லு வந்து நம்ம இன்னுமே பை பண்ணலாம். இந்த லெவலுக்கு கிட்ட பை பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஒரு தூரம் கிட்ட வைப்போம். ஓகேவா? ஆல்ரெடி ஸ்பெல்லு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்கிறான். ஸோ நம்ம இன்னுமே எதிர்பார்க்கலாம் ஸ்பெல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பையிங்க்கு. அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எம்பிஎல் பார்த்தீங்கன்னா பெட்டரான பிளேஸு. இப்போ இருக்கிற பிளேஸில் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த தடவை வச்சுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு மினிமம் இவ்வளோ தூரம் வச்சுப்போம். மொத்தம் எவ்வளோ தூரம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% நம்ம அக்வயர் பண்ணலாம் எம்பிஎல்ல. ஸோ மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து இங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து இது வந்து இந்த டைமில் பட் கரெக்டான டைமில் எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் உங்களுக்கு சிக்னல் மாதிரி வேணும்னா நீங்கள் பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். பெய்ட் குரூப்பில் பார்த்தா இப்போ 2 டைப்ஸாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 500 rupees பே பண்ணிவிட்டு 50%. இப்போ இங்கே ஒரு பார் வச்சிங்கன்னா இந்த ஒரு பார் பார்த்தா 0.92 வேணா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இந்த ஒரு பார் பார்த்தீங்கன்னா 18.45 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 50% வரைக்குமே நம்ம அதில் நம்ம சிக்னல் கொடுப்போம். ஓகேவா? அதுக்கடுத்து வீக்லி பேசிஸ் 1000 rupees தான். கஸ்டமைஸ்டு உங்களுக்கு இது வந்து பைபிட் சாட்டு இல்லை கஸ்டமைஸாக வேணால் அதுக்கு பினான்ஸ் சாட்டு அது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் அதுக்கு வந்தீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுமே தவிர ரொம்பலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 150 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெலிகிராம் போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.